இனிமே உங்களுக்கும் மஞ்சுவுக்கும் நடுவுல நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம். இந்தடி. ஹலோ. ஹாய் மஞ்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. அப்புறம் அப்புறம் ஒன்றும் இல்லை. ஏண்டி கட் பண்ணிட்ட? அவர் குரலை கேட்டதுமே எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. வெக்கமா போச்சு மீனா. போன்ல பேசுறதுக்கே வெக்கப்படுறியே, நாளைக்கு நேர்ல பார்த்தா என்ன பண்ணுவ? அவரை நேர்ல பார்க்கணும் பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுடி. இங்க என்ன ஐடியா சொல்லப்படுன்னு போர்டா வச்சிருக்க? ப்ளீஸ் மீனா ப்ளீஸ். நேத்து உங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்து உங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு சென்னைக்கு போறதா சொன்னாரு. அந்த சொந்தக்காரங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? நெருங்கிய சொந்தமா இருந்தா வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தூரத்து உறவா இருக்கும். அதான் அப்பா மட்டும் போறாரு போல இருக்கு. எனிவே உங்க அப்பா சென்னைக்கு போறது கன்ஃபார்ம். சோ நீயே ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி உங்க அப்பா கூட அந்த கல்யாணத்துக்கு போ. அப்படியே உன்னை கட்டிக்க போறவரையும் பாரு. என்ன, நான் கிளம்புறேன். மீனா மீனா, அப்பா கூட நான் எப்படி போறது? அத நீ உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். வரட்டுமா? ஏய், அத கொடுத்துட்டு போடி. கொடுத்துட்டு போடி. அப்பா கிட்ட எப்படி கேக்குறது? என்னடி திருட்டு புனையாட்டம் மெதுவா வந்து உட்கார்ற? என்ன விஷயம்? அம்மா, அப்பா நாளைக்கு சென்னைக்கு போறாரா? ஆமா, ஏதோ பங்காளி விட்டு கல்யாணமா, நேரடியா வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்க. அதுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பங்காளிங்கிற? அப்பா மட்டும் போனா நல்லா இருக்குமா? நீயும் கூட போனதானே கொஞ்சம் பந்தவா இருக்கும். ஆடி போடி, பங்காளி உறவுங்கிறது தலைய சுத்தி மூக்க தொடுற மாதிரி. அதுக்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம நான் போயிட்டு நான் உன்னை யார் கவனிச்சுக்கிறது? மூளையே இல்லாத உன்ன எப்படிதான் எங்க அப்பா கல்யாணம் பண்ணாரோ? என்னது, எனக்கே மூளை இல்லைங்கிறியா? ஆமா, உனக்கு தான். ஆமாடி, உங்க அப்பா இருக்கிற அழகுக்கு நானே அதிகம். ஏன் எங்க அப்பாவுக்கு என்ன ராஜகுமார? ஏதோ பாவம், பொண்டாட்டி உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வந்தேன். இப்ப என்ன சொல்ல வர? அப்பா சென்னைக்கு தானே போறாரு. அப்படியே நீயும் கூட போனா ஒரு முக்கியமான காரியத்தை முடிச்சிட்டு வரலாம்ல. முக்கியமான காரியமா? அப்படி என்ன முக்கியமான காரியம்? ஆமா, என்ன தனியா விட்டுட்டு போகணுங்கிறத மட்டும் யோசிக்கிற. எதிர்காலத்துல எனக்கு என்ன செய்யணுங்கிறத மட்டும் மறந்துடுற. எதிர்காலத்துல உனக்கு என்ன செய்யணும்? கல்யாணம் தான் பண்ணணும். அந்த கல்யாணத்துக்கு யார் முக்கியம்? யார் முக்கியம்? ஐயோ அம்மா, படுத்தாதம்மா. ஓ, உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள சென்னையில தான் இருக்காரு, அதத்தானே சொல்ல வர? ஆமா, நீயும் போனா அவங்களையும் பாத்துட்டு வரலாமேன்னு சொன்ன. ஆமால, எனக்கு இது தோணவே இல்ல. ஆமா ஆமா ஆமா, அப்பா கிட்ட சொல்லுமா, நாமளும் போலாமா? அவங்களோட வீட்டையும் பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே அவங்க அம்மா அப்பா, உடம்பு சரியில்லாத தங்கச்சி, அவங்களே பார்த்த மாதிரி இருக்கும். அப்பா கிட்ட சொல்லுமா ப்ளீஸ்மா. சரிடி, உங்க அப்பா வரட்டும், நான் கேட்டுட்டு சொல்றேன். அவர் எப்ப வருது நீ எப்ப கேக்குறது? நீ இப்பவே கேளு. இப்போ எப்படிடி கேட்க முடியும்? இதோ போன் இருக்கு. இந்த அப்படி பேசு. சொல்லுமா மஞ்சு. நான் மஞ்சு இல்லங்க, காமாட்சி பேசுறேன். நீயா? என்னடி, என்ன விஷயம்? என்னங்க, நானும் மஞ்சுவும் உங்க கூட சென்னைக்கு வரலான்னு இருக்கோங்க. ஏண்டி, நானே சென்னையை சுத்தி பார்க்க போறேன், கூட வரலான்றீங்க? அது இல்லங்க, மாப்பிள்ள அங்கதானே இருக்காரு. அவரை அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் மஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறா. அப்படியே கல்யாண விஷயத்தையும் பேசி முடிச்சிடலாம்ல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்தாச்சுல்ல? சரி, புறப்படுவோம். சரிங்க. இன்னைக்கு மழை ஜோனு கொட்ட போகுது. ஏமா? உங்க அப்பா கேட்டவனே சரின்னு சொல்லிட்டாரு, அதுக்காக. தேங்க்யூமா. சரி சரி, போய் துணிமணி எல்லாம் எடுத்து வை. சரிமா. சின்னமணி நீ எனக்கு சின்ன
இப்ப எதுக்கு சிவா டாக்டர் கிருஷ்ணாராவ் வர சொல்லிருக்கீங்க? என்னோட முக்கியமான பேஷண்ட் ஒருத்தரை அவரோட ட்ரீட்மெண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ரொம்ப பெக்குலியரா இருக்கு. உங்களை விட ரொம்ப எக்ஸ்பர்ட்டா? நிச்சயமா. குவாலிஃபிகேஷனை மட்டும் வச்சு ஒருத்தரோட டேலண்ட்டை சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். அந்த வகையில டாக்டர் கிருஷ்ணராவ் என்னை விட ரொம்ப சீனியர். இருந்தாலும் உங்களால முடியாத கேஸ்னு என்னால எந்த கேஸையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஷைலோ, என்னோட கேஸை இன்னொரு டாக்டர் கிட்ட ஒப்படைக்க காரணம் என்னால முடியாதுன்னு இல்லை. இன்னும் நான் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. கட்டுறது கைமான அளவுன்னு அவ்வையார் சொல்லியிருக்காங்க. அது நம்ம டாக்டர் தொழிலுக்கும் பொருந்தோம். அது மட்டும் இல்லை ஷைலு, டாக்டர் கிருஷ்ணராவ் மூளை மனசுன்னு 2 சப்ஜெக்ட்லயும் எக்ஸ்பர்ட். இந்த சுபத்ரா கேஸ்ல அவங்களோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது. ஹலோ சிவா. குட் மார்னிங் டாக்டர். How are you? ஐ அம் ஃபைன். குட் எப்படிமா மார்னிங் இருக்க? டாக்டர். யா ஃபைன். உட்காருங்க. என்ன அவசரமா வர சொன்னியாமே, என்ன விஷயம்? சொல்றேன் சார். அதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை பாருங்க. என்ன ஃபைல் இது? டாக்டர், இது என்னோட பேஷண்ட் சுபத்ராவோட கேஸ் ஹிஸ்டரி. ஷீ இஸ் a வெரி குட் டான்சர். அவ அண்ணா கூட டிஎஸ்பியா இருக்காரு. ஆமா, இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல சுயநினைவு இழந்துட்டாங்க. இன்னும் அவங்க காமா ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? டாக்டர், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்க பேர் சொல்லவே இல்லை. இவ பேர் ஆஷா, இவ பேர் சங்கீதா, என் பேர் சுபத்ரா. அடுத்த தடவை நான் நேர்ல பார்த்து கொடுத்தேன். ஒன்றும் சரியில்லை. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட பொண்ணுங்க தொங்கல்ல விட்டுருவாளுன்னு சொன்னா கேட்கவா போ. இவர் மிஸ்டர் அர்ஜுன், லாயர். ஹாய். ஹாய். அதுக்கும் மேல என்னோட ஃபியான்சி. இவரும் நானும் 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அட, என் ஃப்ரெண்டு மகாதேவன் போட்டோ உன் ஃபைல்ல எப்படி? என்னது? இவன் உன் ஃப்ரெண்டா? இவன் எப்படி உனக்கு பழக்கம்? ஒரு நாள் பந்த் அன்னைக்கு இவன் தான் லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணான். இவன் வீடு தெரியுமா உனக்கு? வீடெல்லாம் தெரியாது, ஆனா செல் நம்பர் இருக்கு. சரி, அதை கொடு. திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களே, என்ன விஷயம்? வந்து என்னாச்சு சுபத்ரா? ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு என்னோட கிராண்ட் ரிகர்சல், அது நல்லபடியே நடக்கணும்னு கொஞ்சம் டென்ஷன். அது சரி, என்ன எதுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னீங்க? ஏய் மகா! ஏடி, உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன போலீஸ்ல மாட்டி விட்டியா? கிளம்பு. ஏய், மூவ் பண்ணாத. போ, போடா. போ. ஸோ ஃபிசிக்கலாக ஏற்பட்ட ப்ராப்ளம், காயம் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட்டேன். டாக்டர், எல்லா சிஸ்டத்தையும் அனலைஸ் பண்ணதில் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. பட் ஏன் ரெக்கவர் ஆகலன்னு தான் எனக்கு புரியல. நோ ப்ராப்ளம் சிவா, முதல்ல நான் பேஷண்ட்டை பார்க்கணும். இமீடியட்டாக ஏற்பாடு பண்ணுறேன் சார். சின்னமணி எனக்கு
வணக்கண்ணே. என்னடா பிரதப இங்கெல்லாம் வந்திருக்க? உங்களை பார்க்கணும்னு உங்க ஆளுங்கிட்ட சொன்னேன். அவங்க தான் எனக்கு கூட்டிட்டு வந்தாங்க. என்ன விஷயம்? உங்களுக்கு தர வேண்டிய 4 லட்ச ரூபாய் பணம் இதுல இருக்கு. பரவாயில்லையா? பொண்டாட்டிய கவுத்துட்டா. அவன் எங்கண்ணா கவுந்த? பேங்க்குக்கு போய் 5 லட்ச ரூபாய் பணத்தை டிராப் பண்ணிட்டு வான்னு ஒரு செக் கொடுத்தான். அது சரி. பணத்தை எடுத்துட்டு வரும்போது பாதியில திருடிட்டு போயிட்டான்னு ஆட்டையை போட்டேக்கும். எப்படின்னு? ஆடா நீ தொழிலுக்கு புதுசுடா. நமக்கு இதே தானே, ரொம்ப நாளா செய்யறோம்ல, அதான். என்ன ஒண்ணு, சொந்த வீட்லயே கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு கொடுமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுடா. என்னென்ன பண்றது? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அட ஏன் சலிச்சுக்கிற? அதான் நல்ல மாதிரி நடிச்சு உன் பொண்டாட்டியை நம்ப வச்சிட்டல. அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் சரி, வேற என்ன செய்யறது உத்தேசம்? வேற என்ன, கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய சொத்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு அவளை போட்டு தள்ளிட வேண்டியது. கூட பழகின பாவத்துக்கு கொலகார புத்தியே வந்துருச்சா? வெரி குட் வெரி குட். ஆனா ஒண்ணுடா, அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துட கூடாது, நிதானமா செய்யணும், புரிஞ்சதா? கண்டிப்பா அவசரப்பட மாட்டேன். அப்புறம் என்னையும் ஞாபகம் வச்சுக்கோடா, 2 தம்பிகளும் இல்லாம தொழில ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். உன்ன மாதிரி உண்மையான ஒருத்தன் பக்கத்துல இருந்தானா தேவை இன்னும் கொஞ்சம் தைரியமா எல்லா வேலையும் பார்ப்பேன், புரியுதா? புரியுதுண்ணே. நான் செய்ய வேண்டிய வேலையை பர்ஃபெக்டா முடிச்சுட்டு அப்புறம் உங்ககிட்ட தான் வருவேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கும். தாராளமா. நான் உனக்காக எவ்வளவு நாள் வேணா காத்துட்டு இருப்பேன். என்ன, அது வரைக்கும் உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா கூச்சப்படாம என்கிட்ட கேளு, நான் இருக்கேன், தைரியமா இருடா. உங்க அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் கிளம்புறேன். பிரதாப், நாம முதல்ல போட்ட திட்டப்படி பூஞ்சோல கிராமத்து கோவில் நகை அந்த அம்மன் உடம்புலே தாண்டா இருக்கு, இன்னும் நம்ம கைக்கு வரல, புரியுதா? கவலைப்படாதீங்க, என்னைக்கா இருந்தாலும் அந்த நகை உங்களுக்கு தான் சொல்றேன். பார்த்து ஜாக்கிரதை. அப்போ உஷாரா இருங்கடா.
என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும் உன் பாத கொலுசின் அசைவினிலே என்